சில குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? முதல்ல பொய் சொல்ற கணவரை இறுக்கி பிடிங்க அப்படிங்கிறது தான் டாபிக். என்னக்கா இது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ அவளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசா தெரியும். புதுசா மனுஷங்க, புது வாழ்க்கை, புது பொறுப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவளுக்கு தைரியம் குடுக்குற ஒரே மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அவரோட கணவன் மட்டுமா தான் இருக்கும். அந்த புருஷனே நம்ம வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப மனசு சங்கடமா இருக்கும். முதல்ல சின்ன சின்ன பொய்யா தான் சொல்லுவாரு. நான் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன். ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சு. என்னால ஃபோன் எடுக்க முடியல. ஆஃபீஸ்ல ரொம்ப வேலை அதிகம். இப்போ வந்துருவேன், இப்போ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் குட்டி குட்டி பொய்யா ஆரம்பிப்பாங்க. ஆனா பெண்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? நமக்கே தோணும், இல்லையே இந்த மாங்கா மண்டையன் சொல்றதே சரியில்ல. இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணவே ஆரம்பிக்கும். ஏன்னா பெண்களுக்கு எல்லா பக்கமும் கண்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம புருஷனும், நம்ம பிள்ளைங்களோ என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்மகிட்ட கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் கணவன் அப்படி இருக்க மாட்டாருன்னு நம்பி அமைதியாவும் இருந்துப்பாங்க. ஆனா அதத்தான் சில ஆண்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பொய்யை சொல்ற மனுஷன் வந்து இன்னொரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யா பேசுவான். அதாவது ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய். இப்படி இன்னொன்னுன்னு போய்க்கிட்டே இருக்கும். இறுதியில் அவன் சொல்ற உண்மையெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டே கடைசியில நமக்கே குழப்பமாயிரும். ஆனா அதில அதிகமா கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன வந்து உயிரா நம்பி வாழ்ற பொண்டாட்டிங்க தான். நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிப்போம். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ட்ட உண்மையாவே இருக்க மாட்டேங்கிறாரு? என்ன அவ்ளோ அசால்ட்டா ஏமாத்திட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே இந்த கேள்விகள் அதிகமா இருக்கும். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, எல்லாமே தெரிஞ்சும் கூட அமைதியாவே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? வீட்ல எதுவும் பிரச்சனை வந்துருமோ? நம்மளால இந்த வீட்ல ஏதாவது பாதிக்கப்படுமா? குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்களா? சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க? அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க? இப்படியே எல்லாத்தையும் நெனச்சு நெனச்சு தாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாதீங்க. அமைதியா இருப்பது பலவீனம் கிடையாது. அது உங்க குடும்பத்தையே காப்பாத்துற கடைசி முயற்சி. ஆனா, அந்த அமைதிய சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவ எதுவும் கேட்க மாட்டா. இவள அசால்ட்டா சமாளிச்சிரலாம். கொஞ்சம் வெளிய போயிருக்கேன்னு சொன்னா என்ன செஞ்சிட போறா? இல்ல போம்போது ஏதாவது வாங்கிட்டு போனா இவ வந்து சரியாயிருவா. இப்படி நெனச்சு நெனச்சு நம்மட்ட வந்து பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு பொண்ணோட நம்பிக்கைய உடைக்கவே செய்யாதீங்கம்மா. அவ ஒருத்தர நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிப்பாங்க. ஆனா நம்பிட்டோம், உயிரோட உயிரா நம்புவா. உயிர விட அதிகமாவே நம்புவா. அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எத்தன தடவ 1000 தடவ சாரி கேட்டாலும் சரி, அந்த பழைய மாரி உறவு வரவே செய்யாது. சில கணவர்கள் என்ன தெரியுமா நெனைப்பாங்க, "சின்ன பொய் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அந்த சின்ன சின்ன பொய்யி, அந்த பொண்ணோட மனச அப்படியே முள்ளா குத்தி கிழிக்கும். ஏன்னா, அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக அவ தன்ன தானே அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சுருவா. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் நம்ம மேல எது தப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவள அவளே கேட்க ஆரம்பிச்சுருவா. அதனால பெண்களே உங்கள ஏமாத்துறது தெரிஞ்சிருச்சுன்னா, அழாதீங்க. எதுக்கெடுத்தாலும் அழுகுறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. கத்தி கத்தி சண்டை போடணுன்ட்டுலாம் இல்ல. ஆனா உங்க மனசு உடையுதே, எனக்கு வந்து ரொம்ப மனசு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு, எதிர்த்தாப்புல இருக்க உங்க ஹஸ்பண்ட்ட புரிய வைங்க. சில நேரம் அமைதியா பேசுற ஒரு வார்த்தை 1000 சண்டைய விட ரொம்ப ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கட்ட சொல்லுங்க. எப்படி தெரியுமா சொல்லணும்? "நான் உங்கள ரொம்ப நம்புனேன். ஆனா நீங்க எனக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சரியா? தயவு செஞ்சு எனக்கு துரோகம் பண்ணிறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். உண்மையா நேசிக்கிற கணவரா இருந்தா, அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ச்சே! நம்ம முன்னாடி நம்மள இவ்ளோ நம்புறாளே! அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு நல்ல உறவு எதுல ஸ்ட்ராங் ஆகும் தெரியுமா? காசுலயும் கிடையாது, அழகுலயும் கிடையாது. உண்மையில மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உண்மையா பேசுற கணவன் எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்த வந்து அசால்ட்டா காப்பாத்திருவான். ஆனா பொய் சொல்ற மனுஷன் தன்னோட குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டே இருப்பான். இதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தாங்கிறது அறிவே இல்லாம எல்லாத்தையும் அந்த பெண்ணையே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். இதனால குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சில பெண்கள் வந்து வெளிய சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள டெய்லி டெய்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க மனசு என்ன தெரியுமா சொல்லும்? "ஒரு நாளைக்காச்சும் அவரு மாற மாட்டாரா? கண்டிப்பா மாறி நம்மள வந்து பாத்துக்குவாரு." அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த வீடியோ பார்க்குற கணவர்மார்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். உங்க மனைவி உங்கள கொஸ்டின் கேட்கறது சந்தேகத்தால மட்டும் இல்லங்க. உங்கள வந்து அவங்க இழந்துறக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல மட்டும் தான். அந்த பயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க பொண்டாட்டிய விட்டு வேற எவளையும் தேடி உங்களுக்கு போக தோணவே செய்யாது. ஏன்னா, உங்க பொண்டாட்டியோட இந்த சிறந்த உலக அழகி, ரொம்ப பாசமானவ, ரொம்ப கோவக்காரி, ராட்சசி எல்லாமே உங்க பொண்டாட்டியா மட்டும் தான் தெரியும். மத்தவங்கலாம் உங்க கால் தூசியா தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து உங்க மனைவிய வந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு பொண்ணு தன்னோட கணவர்ட்ட உண்மைய மட்டும் தான் எதிர்பார்ப்பா. அவ பெரிய பெரிய கிஃப்ட்லாம் கேட்க போறதே இல்ல. பொய் இல்லாத மனசு போதும். நம்ம புருஷன நம்ம நம்புனா அது போதும். அந்த நம்பிக்கைய நீங்க உடைக்காம இருந்தாலே போதும். வீட்ல இருக்கவங்க பெரியவங்கள்லேருந்து, குட்டி பாப்பாக்கள்லேருந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு வீட்ட அழிக்கிறதுக்கே வெளில இருந்து யாருமே வர வேண்டியதில்ல.
நீங்க அதிகமா பொய் சொல்லி பாருங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஒரு விஷயம், இந்த 2 விஷயமே நம்மளோட வீட்ட வந்து அழிக்க வந்துரும். ஸோ, இதனால குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அசால்ட்டா பொய் சொல்லலாம். எப்படி பொய் சொல்லணுங்கிறத அசால்ட்டா வந்து கத்துக்குவாங்க. உண்மையான நேசிக்கிறவங்கள ஏமாத்தாதீங்க. ஏன்னா, அவங்க கோவப்பட்டு பேசுற வார்த்தைய விட, அமைதியா வடிக்கிற கண்ணீருக்கு தான் அதிகமான பவர் உண்டு. ஸோ, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பொய்ய உங்களுக்கு உண்மையா, பொய்யான்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க வீணா சந்தேகப்படுறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்ல மைனா படத்துல வர்ற மாரி, "எப்ப வர்றீங்க? எப்ப வர்றீங்க? எப்ப வர்றீங்கன்னு?" கேட்காம, அவங்கட்ட ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட்டா பேசுங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து திமிர காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம பத்திரகாளியா மாறிற வேண்டியது தான். எத்தன நாளைக்கு தான் நம்மளும் சும்மாவே இருக்க வேண்டியது. உள்ள இருக்க மிருகத்த தட்டி எழுப்பிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆடுற ஆட்டத்துல அவரு அமைதியாயிரணும். அந்த அளவுக்கு ஆடுங்க. நான் சீரியஸா சொல்றேங்க. எவ்ளோ தூரம் ஆடுவீங்களோ ஆடுங்க. நான்லாம் நெறைய பேர பார்த்துருக்கேன் இந்த விஷயத்துல. ஆனா நமக்கு அந்த இது வந்து யா நமக்கு வரல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அது கண்டிப்பா வரணும். வந்தா மட்டும் தான் அந்த லைஃப் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இல்லன்னா எத்தன நாளைக்கு நம்ம கண்ணீர் வடிச்சுட்டு அழுதுட்டே இருக்க முடியும்? அந்த காலத்து மக்கள் மாரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு மதிப்பு இருக்கிற இடத்துல மட்டும் தான் நம்ம இருக்க முடியும். நமக்கு மதிப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்மளோட வீடியோல சொல்ற மாரி தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது முதல்ல வரணும். ஏன்னா கண்ணோரமாயிரம் அவன சுத்தி இருக்கிற தையில் சொந்தங்கள் சென்றருடன் பேசுவார் இன்னும் சொல்லப்போனா ஒரு வேளை ஆகாயம் நம்ம கூட பேசலனாலும் மேகமாகி பரவால்ல. ஆசை நம்ம விட்டு தூரல் குடுக்கலாம். ஆனா அவரு மட்டும் ஈகோவுல இருப்பாராம். அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம அப்படி விட்டு குடுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதனால நம்ம சாப்பிடாம, வைக்காம, தூங்காம, நிம்மதி இல்லாம இன்னும் என்னெல்லாமோ கஷ்டப்படுவோம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வர பார்ப்போம். பட் திருந்தலையானா, "போடா நாயே" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறத தவிர வேற வழியே இல்ல. "என்னடா இவ இப்படி சொல்றாளே" அப்படின்னு நெனைக்காதீங்க. உண்மையிலேயே அப்படித்தாங்க. நம்ம எவ்வளோ தான் திருத்த முடியும்? அவர திருத்துறதுக்காகவா நம்மள வந்து படைக்கப்பட்டிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. ஸோ திருந்துறது தான் திருந்தும். திருந்தாத நாய் வால நிமித்த முடியாது. அப்படின்னு நெனச்சுட்டு தூர நவுல்றது பெஸ்ட்டு. இல்ல என்னால திருத்த முடியும் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா திருத்தி பாருங்க. திருந்துவாங்க. உண்மையான பாசம் இருந்தா. உங்க மேல உண்மையிலே பாசம் அவர் வச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா திருந்தி உங்கட்ட வருவாரு. ஓகேவா? ஸோ வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பைம்மா.